KPN பயிற்சி உறுதிமொழி. நாங்கள் பதிவிடும் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்த்து கேட்டு மற்றவர்களுக்கும் உதவிடுவீர் என்ற நல்லெண்ணத்தில் வழங்குகிறோம். எனவே நாங்கள் பதிவிடும் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறுவார்கள். மேலும் ஏதாவது திருத்தங்கள் இருப்பின், நிறை குறை தென்பட்டால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில், அதாவது கருத்து பெட்டியில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதற்கேற்றவாறு எங்கள் பதிவுகளை எந்தவிதமான தரக்குறைவும் இல்லாமல் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை உறுதியளிக்கிறோம். நன்றி. வெளியிடுவோர் KPN டியூட்டோரியல் சார்பாக. KPN டியூட்டோரியல் எஜுகேஷனல் சொல்யூஷன்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து வியூவர்ஸ்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம எக்ஸல்ல பிளாங்க் செல்ஸ், அதாவது பிளாங்க் ரோவ்ல பிளாங்க் செல், அதாவது எக்ஸல்ல ஏகப்பட்ட நம்பரை நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏல இருந்து எம் வரைக்கும் சில நம்பர்ஸை நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் ரேண்டமா. அதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்பர் 1ல இருந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா 1 by 1 கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேலே இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் எவ்வளோ வரைக்கும் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா 658 சீரியல் நம்பர் வரைக்கும் நான் இதை டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கும். அதாவது அந்த ரோவில் நம்பர்ஸ் இல்லாமல் கேப் விட்டுருக்கும். ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் டேட்டா என்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்பரிக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அவங்க போயிட்டு ஒன்றா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தா டெலீட் ஆகும். மறுபடியும் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து டெலீட் பண்ணுவாங்க. மறுபடியும் அடுத்து செலக்ட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து அந்த பிளாங்க் ரோவை டெலீட் பண்ணுவாங்க. திரும்ப கீழே போவாங்க, மறுபடியும் அதை பிளாங்காக இருக்கிறத செலக்ட் பண்ணுவாங்க ரோவை, மறுபடியும் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து டெலீட் பண்ணுவாங்க. இப்படியா நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா இந்த 658 வரைக்கும் உள்ள பிளாங்க் ரோஸை என்னைக்கு எப்போ டெலீட் பண்ணி முடிக்கிறது, மற்றதை எப்போ ஒர்க் பண்ணுறது? ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஷாட்டில் 1 minute எப்படி இந்த பிளாங்க் ரோவை நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணலாம் அப்படின்றத 2 மெத்தடாக 3 மெத்தடாக பார்ப்போம். சரியா? 3 மெத்தட் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே டெலீட் பண்ணதை கண்ட்ரோல் Z கொடுத்து மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். சரியா? வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இதை மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய பெருமிதமான நம்பிக்கை. ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே சாரி, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது 2007 வந்துச்சு இல்லையா எக்ஸல் அவுட்லுக்கு, அதாவது MS ஆஃபீஸு. அப்போவே அந்த அதுலேயே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் 2021 நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வெர்ஷன்ன்றதை நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபைலில் போனால் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா LTSCயில், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஒரு சில டேட்டாவாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே போய் செலக்ட் பண்ணி ஒன்று நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளவு டேட்டா இருக்குது. நான் சொல்கிறது 658 தான். பட் ஆனால் 5000, 6000, 8000 வரைக்கும் இந்த சீரியல் நம்பர் போகிறதெல்லாம் உண்டு. 10,000 வரைக்கும் போகிறதெல்லாம் கூட உண்டு. ஸோ அதனால்
இதை வந்து சிங்கிள் ஷாட்டில் எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது அட்வான்ஸாக ஒரு விஷயம் இருக்குது இதில், என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரோ காலியாக இருக்குது, நம்ம பிடிச்சி டெலீட் பண்ணுறதுக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நம்பர் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நம்பர் டெலீட் ஆகிருக்கும், சாரி இல்லாமல் இருக்கும். அந்த ரோ வந்து நம்ம எப்படி வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்றத, டெலீட் பண்ணுறதா இல்லை இது எப்படி வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த பாடத்தில் விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ரோவை டெலீட் பண்ணுறதை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெனு பாரில் ஃபைல் இருக்குது, ஹோம் இருக்குது, இன்சர்ட் இருக்குது, பேஜ் லேஅவுட் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, டேட்டா இருக்குது, ரிவ்யூ இருக்குது, வியூ இருக்குது, ஹெல்ப் இருக்குது இல்லையா? ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேப்னு சொல்லுவோம் இல்லையா, ரிப்பன் டேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, ஃபார்வர்ட் பெயிண்ட்ரு, போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அதாவது அண்டர்லைன் பண்ணுறது, நம்பரை வந்து பெருசு சிறுசு ஆக்குறது, இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தெரியாது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி இருக்கிற வாய்ப்பும் சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கணுன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னென்னா, இந்த ஹோம் டேப்புக்குள்ளே போனீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் வச்சுருப்போம், ஒரு கதவுல ஓட்டை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அடிக்கிற அந்த கரெக்டாக அந்த வெயில் எங்கே வந்து படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து அந்த சூரிய வெளிச்சத்து மூலிமா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ம் இருக்கும். சினிமா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா MP4 வந்துச்சு, அப்போ வந்து ஃபில்மில் இருக்கும் ரோலில். ஸோ அதை ஒரு ஃபில்மில் வச்சு நம்ம பார்த்தோம்னா வெளியே செவுத்தில் வந்து படம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜூம் பண்ணக்கூடிய மேக்னிஃபையர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இருக்கும், ரீப்ளேஸ் இருக்கும், கோட்டு இருக்கும், கோட்டு ஸ்பெஷல் இருக்கும். ஒன்று கோட்டு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அப்படி இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் கர்சரை நீங்கள் பிளாங்க்கில் தான் வைக்கமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, நீங்கள் எங்கேயாவது ஒரு எண்ணில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பிளாங்க்கில் வைங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் காலியாக இருக்கிற இடத்துல வைங்க, இல்லை எண் மேலே வைங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அண்ட் செலக்டில் போய்ட்டு கிளிக் பண்ணி நான் சொன்ன மாதிரி கோட்டு பிடிங்க, இல்லைன்னா கோட்டு ஸ்பெஷலை பிடிங்க, இந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லையா, அடுத்து மூணாவது ஷார்ட்கட் சாரி என்னென்னா கண்ட்ரோல் G அப்படி அழுத்தினீங்கன்னா ஸ்பெஷல் இருக்கும், இதுவும் அங்கே தான் போகும். சரியா? அங்கே போய்ட்டு இந்த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கிற இடம் இங்கே வந்துடும். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், பூம், எங்கெல்லாம் வந்து பிளாங்காக இருந்துச்சோ அந்த ரோ அத்தனையும் செலக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 658 எண்கள் வரைக்கும் இல்லாமல் அதுக்கு கீழவும் ஒரு சில ரோஸு செலக்டாக இருக்கணும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு தெளிவாக இதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் இதே இடத்துல ஆப்ஷனில் டெலீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கே போயிட்டு டெலீட் செல்ஸ் இருக்கும், டெலீட் ஷீட் ரோ இருக்கும், டெலீட் ஷீட் காலம் இருக்கும், டெலீட் ஷீட் இருக்கும். இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணோம், நம்ம என்ன ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம், ரோவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் டெலீட் ஷீட் ரோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக எங்கெல்லாம் பிளாங்க் ரோ இருந்ததோ எல்லாமே டெலீட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் Z கொடுங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோலு ப்ளஸ் மைனஸ் அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி டெலீட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் என்டையர் ரோ கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அடுத்த பாடத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக இதையே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம்.
ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN டியூட்டோரியல் சார்பாக உங்கள் KPN. நன்றி, வணக்கம்.